வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சிங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யசோபூமியில் 9வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைத்தார். தொலைத்தொடர்பு, ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய ஆசியாவின் மிகப்பெரிய இந்த 4 நாள் மாநாட்டில் 6G மற்றும் செமி கண்டக்டர் தொழில்நுட்பத்திலும், கண்ணாடி இழை மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பிலும் இந்தியா முக்கிய கவனம் செலுத்தி வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, தற்போது இந்தியா டிஜிட்டல் உலகில் கொடிகட்டி பறக்கும் நாடாக மாறியுள்ளது என்று கூறினார். நாளை 9ஆம் தேதி மும்பையில் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளின் முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் வர்த்தகம், முதலீடுகள், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலக்கெடு அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலான விஷன் 2035 திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும். பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைவர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் ஆகியோர் புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இந்திய விமானப்படை தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ICC உலக கோப்பைக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று கொழும்புவில் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன.